குரு பகவான் காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய இந்த அற்புதமான குரு பெயர்ச்சி குரு பகவானுக்கு மிகவும் பிடித்த வீடு அப்படிங்கும்போது அது கடகராசி தான். கடகராசியில் தான் நம்முடைய குரு பகவான் என்ன பண்ணுறாரு, உச்சம் நிலையில் உட்காருகிறார். 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, உங்களுடைய ராசியில் உங்களுக்கு என்ன விஷயம் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது, எதிர்பார்த்த செயல்பாடுகள் எல்லாம் நடந்துருமா, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். கடவுளூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேரிலே தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026 நவகிரகத்தில் மிகப்பெரிய சுப கிரகமான குரு பகவான் காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய இந்த அற்புதமான குரு பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அற்புதமான குரு பெயர்ச்சி அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை குரு பகவான் நகர்ந்து செல்வார் என்பது உண்மை. சில நேரங்களில் அதிசாரமாக கொஞ்சம் வேகமாக போவார், அது வேறு விஷயம். ஆனால் இருந்தாலும் குரு பகவானுக்கு மிகவும் பிடித்த வீடு அப்படிங்கும்போது அது கடகராசி தான். கடகராசியில் தான் நம்முடைய குரு பகவான் என்ன பண்ணுறாரு, உச்சம் நிலையில் உட்காருகிறார். உச்சம்னா என்னது, தனக்கு பிடிச்ச வீட்டில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அதிகாரம் செலுத்துவோம், ஒரு அதிகமாக அன்பு காட்டுவோம், கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடுவோம். ஸோ இதெல்லாம் அதிகமாக எடுக்கக்கூடிய வீடு தான் நம்முடைய குரு பகவானுக்கு கடகராசி. ஸோ அப்படிப்பட்ட கடக ராசிக்குள்ள குரு பகவான் உள்ளே நுழைகின்ற இந்த அற்புதமான காலகட்டத்தில் 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, உங்களுடைய ராசியில் உங்களுக்கு என்ன விஷயம் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது, எதிர்பார்த்த செயல்பாடுகள் எல்லாம் நடந்துருமா, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிற முழு விவரங்கள் கோச்சார கிரகங்கள் ரீதியான குரு பகவானை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், ஓகேவா? ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். இது கோச்சார கிரகங்கள் ரீதியான பொது பலன். ரிஷப ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டிலிருந்து 3ஆம் வீட்டுக்கு செல்லக்கூடிய இந்த அற்புதமான காலம். கிரக ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு குரு பகவான் எத்தனாம் இடத்த அதிபதி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்த அதிபதி. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டு அதிபதி. ஸோ 8, 11க்குரிய அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்கிறார். 3ஆம் இடங்கிறது பார்த்திங்கன்னா காவாசி மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இந்த 3, 6, 8, 12 என்ன சொல்கிறது, மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த மறைவு ஸ்தானத்தில் கிட்டத்தட்ட காவாசி மறைவு ஸ்தானம். அப்போ காவாசினா என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு விதத்தில் அவர் உங்களுக்கு கெட்டவர் கிரக ரீதியாக, ஆனால் ஒரு விதத்தில் அவர் சுபர், இயற்கை சுபர் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுபோல் உங்களுடைய ராசிக்கு 8க்குரியவன் அப்படிங்கும்போது 3ஆம் இடத்துக்கு போகிறது நல்லது. 11ஆம் இடத்த அதிபதி உச்சம் பெறுறது ரொம்ப சிறப்பு. எப்படி நம்ம 2 விதமாகவும் இப்போ எடுத்துக்கிற போகிறோம். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்னு எடுக்கும்போது, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நிறைய தடுமாற்றங்கள். போதுமடா சாமி எனக்கு ஒரு லைஃப் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்களை, நிறையா பிரச்சனைகளை சகித்து கொண்டிருந்த பொறுத்திருந்த ரிஷபராசிக்கு, பொறுமையின் சிகரமான ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும், குடும்பம் என்ன சொல்லணும்னா ஒன்று சேரக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் குரு பகவான் அற்புதமாக கொடுக்க போகிறார். இவ்வளவு நீங்கள் பட்ட கஷ்டத்தை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ரியலாகவே நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் மட்டும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நபர் தான் நீங்கள். உங்கள்கிட்ட அதிகாரம் செலுத்தினா பலிக்காது. அதே உங்கள்கிட்ட அன்பை ஒரு விஷயத்த சொல்லிட்டா அது எப்படி சொல்கிறது, இந்த பசு மாடு காளை மாடுலாம் எப்படி அப்படியே முட்டி மோதி தூக்குனா ஒருத்தனை போட்டு தெளிடும்.
ஆனால் அதை அப்படியே அன்பாக அப்படியே தடவி கொடுத்தா அப்படியே தலையாடிட்டு அமைதியாக இருக்கும். அதே மாதிரி தான் பசு மாடு அப்படின்னு சொல்லலாம், காளை மாடுன்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரங்களை. ஸோ அப்படிப்பட்ட உங்கள்கிட்ட அன்புனால் வெற்றி பெற முடியும், அன்புனால் உங்களை ஏமாற்றவும் முடியும். இப்படித்தான் கடந்த காலங்களில் பல ஏமாற்றத்தை சந்திச்சிங்க. ஸோ இது மாறப்போகுது. கிட்டத்தட்ட ரிஷபராசி என்பர்களில் யாரெல்லாம் திருமண பந்தத்துக்காக காத்திருக்கீங்களோ, ஐயா எனக்கு 80 கிட்ஸில் பிறந்தேன், ஐயா நான் 90 கிட்ஸில் பிறந்தேன், சார் நான் 2K கிட்ஸில் பிறந்தேன், நிறைய வரன் வருது, ஆனால் வரன் எல்லாமே கடைசி பாயிண்டில் நிச்சயம் பண்ணிடுவோன்னு நினைப்போம், எது கட்டாதுன்னே தெரியாது, எதுக்காக எங்களை வேண்டான்னு சொல்கிறாங்கன்னே தெரியாதுன்னு சொல்லி ரிஷபராசி பெண்களும் இதே கவலையில் தான் இருக்காங்க. நம்முடைய ரிஷபராசி ஆண்களுக்கும் இதே கவலை தான் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மன போராட்டம், மனக்கவலை, திருமணம் சார்ந்த விஷயங்களில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு உறுதியாக திருமண பாக்கியம் நடக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. இதில் ரிஷபராசியில் காதல் திருமணம் முடிக்கலாமா, காதல் திருமணம் முடித்தா நல்லா இருக்குமா அப்படின்னா, இந்த காலகட்டங்களில் உண்மையான காதல் நிறைவேறக்கூடிய பாக்கியமும், போலியாக உங்களை ஏமாற்றி அன்பு காட்டுற மாதிரி நடிக்கிற காதல் உங்களை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலையும் உறுதியாக வரும். ஏன் இந்த ரெண்டையும் சொல்கிறேன்னா, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடு குரு பகவான் 5ஆம் பார்வையில் தான் பார்க்கார். அப்போ அவங்க கூடவே இருந்து மானே தேனே பொன்மானே அன்பே உயிரே அப்படின்னு எல்லா கவிதைகளையும் சொல்லிட்டு தேவையானதை எடுத்துட்டு பொருளாதாரத்தையோ உங்களுடைய நகைகளையோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட வாங்கிட்டு உங்களை ஏமாத்துனாங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கும். ஏமாத்துறாங்களா இல்லை உண்மையிலே பண்ணுறாங்களா, பாசம் வச்சுருக்காங்களான்னு. ஸோ அப்படிப்பட்ட குழப்பத்திலிருந்து ஒரு விடிவு காலத்தை கொடுப்பார். உண்மையான காதல் உறுதியாக ரிஷபராசி என்பவர்களுக்கு நிறைவேறும். திருமணத்தில் முடியக்கூடிய பாக்கியம் உண்டு. போலியான காதல் உங்களை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை உண்டு. இப்போதான் உங்களுக்கு நண்பர்கள் எல்லாமே உங்களுடன் சேர்ந்து உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. அதே போல் பிரிந்த கணவன் மனைவி, என் மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருக்கார், என் மாப்பிள்ளை வெளியூரில் இருக்கார், என் மாப்பிள்ளை மேலே அன்பு வச்சுருக்கேன், ஆனால் என் மாப்பிள்ளை ஏன் மேலே அன்பு வைக்காமல் வேற ஒருத்தவங்க கூட பாசம் கட்டுறார், நான் உண்மையிலேயே அவங்க மேலே பாசம் வச்சுருக்கேன், அவங்க அம்மா பேச்ச மட்டும்தான் கேட்காது அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணாக நீங்கள் இருந்தாலும் சரி, அல்லது ரிஷபராசி ஆண்களாக இதே சூழ்நிலையே உங்களுடைய மனைவி பாசம் வைக்க மாட்டேங்காங்க, அவங்களுடைய அம்மா பேச்சை கேட்டு உங்களை மதிக்க மாட்டேங்காங்கன்னு வருத்தப்படுற ஆண்களாக இருந்தாலும் சரி, உறுதியாக உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு நீங்கள் மீண்டும் கணவன் மனைவியாக சேரக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக ஏற்பட போகுது. அதே போல் ரிஷபராசிக்காரர்களுடைய அப்பாவடி சொத்து உறுதியாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. எவ்வளோ பெரிய வில்லங்கத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய விவகாரமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எக்ஸட்ரா எனி ஒன் ஆப்ஷன் பிரச்சனை கிடையாது, அடித்து தூக்கி போட்டுடலாம், உங்களுக்கு உங்கள் சொத்து கிடைக்கும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு அன்பே இல்லைங்க, எங்கள் அப்பானா எனக்கு உயிர். ரிஷபராசிக்காரங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவை அவ்வளோ தூரம் லவ் பண்ணுவாங்க. யாரெல்லாம் உண்மையிலேயே என் அப்பா என் உயிர், என் அப்பாவை நான் நேசிக்கிறது இந்த உலகத்தில் நான் வேறு யாருமே அந்தளவுக்கு நேசித்ததில்லை அப்படின்னு சொல்கிறீங்களோ அவங்களாம் கீழே கமெண்ட்ஸ் போடுங்க. அந்த கமெண்ட்ஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வைப்ரேஷனை கொடுக்குற அளவுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ ஏன் இதை கமெண்ட்ஸ் நீ போட சொல்லணும்னா, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடான மகர ராசியை பார்க்க தன்னுடைய 7ஆம் பார்வையாக. அப்போ நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்க உங்கள் அப்பாவுடைய ஆரோக்கியம், உங்கள் அப்பாவுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பொருளாதாரம் அந்த விஷயங்கள், அப்பா மகள் உறவு, அப்பா மகன் உறவு மேலும் மேலும் சிறப்படையும் என்பது உண்மை. ஓகேவா? அதுக்கடுத்து உங்களுக்கு இன்னொரு பெரிய மாற்றத்தை குருபா என்ன கொடுக்க போகிறான்னா, கஷ்டப்பட்டு வேலை பார்த்து உயிரை கொடுத்து அதிக நேரம் ஒதுக்கி இன்வால்மெண்ட்டாக இருந்த உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, வேலையே பார்க்காத ஒரு சாதாரண ஆள் உங்களை கண்டுக்கிறவே இல்லை. அதாவது நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல நீங்கள் 12 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை பார்க்குறீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கல, வேலையே பார்க்காம ஓபி அடிச்சுட்டு போனவங்களுக்கு கிடைக்குதே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குன்னா, உங்களுக்கு உறுதியாக குரு பகவானுடைய பார்வை 9ஆம் பார்வை ராசிக்கு 11ஆம் இடத்துல வருதுனால
பதவி உயர்வு என்பது உண்டு. உறுதியாக சொந்தமாக தொழில் செய்கின்ற நம்மளுடைய ரிஷபராசிக்காக தொழிலில் லாபத்தை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் தடையாக இருக்குது அப்படின்னா அது சனி பகவானும் கேது பகவானும் மிகப்பெரிய காரணம். ஒரு விஷயம் தடையை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு இருக்குன்னா அது குருவுடைய காரணம். ஸோ அப்போ குரு பகவான் சனி பகவானை பார்ப்பதனால், குருவும் சனியும் இணைந்து உங்களை பார்ப்பதனால், இவ்வளவு நாள் எது கிடைக்கல எது நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களோ அதை அனைத்தும் நடத்தி நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உண்மையாக நிதர்சனமாக சொல்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.